சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சிலிண்டர் விலை உயர்வு, மண்ணெண்ணெய் பற்றாக்குறை மற்றும் SIR செயல்பாட்டில் பெண்களின் பெயர் நீக்கம் ஆகியவற்றிற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார். மேலும் இந்த போராட்டம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு கடந்த 3 நாட்களாக நடந்து வந்தது. இந்த சமயத்தில் மார்ச் 7ஆம் தேதி வடக்கு வங்காளத்தில் பழங்குடியினர் மாநாடு நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி முர்மு கலந்து கொண்ட நிலையில் மேற்கு வங்க நிர்வாகம் தன்னிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என ஜனாதிபதி முர்மு குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மாநாடு நடைபெறும் இடம் கடைசியாக மாற்றப்பட்டது. அதனால் பங்கேற்பாளர்கள் வருகை குறைந்துள்ளது. பசுமை அறை சரியில்லை, பெண்களுக்கான கழிப்பறை இல்லை, சாலையில் குப்பை, போதிய வசதிகள் இல்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மாநில அரசு மீது வைத்த திரௌபதி முர்மு, மம்தா பானர்ஜி எனது தங்கையை போன்றவர், நானும் மேற்கு வங்கத்தின் மகள்தான், ஆனால் என்னை ஏன் இங்கு வர அனுமதிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை, அவர் அதிருப்தியாக இருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை, அதனால்தான் இடம் மாற்றப்பட்டதா, பொதுவாக ஜனாதிபதியை வரவேற்க முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் வர வேண்டும், ஆனால் அவர்கள் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். திரௌபதி முர்முவின் இந்த குற்றச்சாட்டு இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியது. பாஜகவினர் வேண்டுமென்றே ஜனாதிபதியை அவமதிக்கும் செயல் என்று கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், இது வெட்கக்கேடானதும் இதுவரை நடைபெறாத ஒரு சம்பவமும் ஆகும். ஜனநாயகத்தையும் பழங்குடியினர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதையும் நம்பும் அனைவரும் இந்த சம்பவம் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சகமும் இது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் திரௌபதி முர்முவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள மம்தா, மேற்கு வங்க SIR பணியின் போது வாக்காளர்கள் பலருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கானவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதில் அவர்களின் வாக்குரிமை பறிபோயுள்ளது. மக்களின் வாக்குரிமைகளுக்காக நான் தொடர்ந்து போராட்டத்தில் இருந்து வருகிறேன். இதனை பாதியில் விட்டுவிட்டு என்னால் எப்படி அங்க வர முடியும்? அந்த நிகழ்ச்சியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நடத்தவில்லை. ஜனாதிபதி நிகழ்ச்சி நடந்த அந்த பகுதிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்திய விமான கழகத்திற்கு சொந்தமானது. இந்திய விமான கழகம் உங்களுக்கு சொந்தமானது தானே? நிகழ்ச்சியின் பசுமை அறையை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஏற்பாடு செய்திருந்தனர். நாங்கள் அதனை தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி கலந்து கொள்ள இருக்கும் சூழலில் தனியார் அமைப்பிற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் அளவிற்கான திறன் இருக்காது என ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் ஜனாதிபதி அவராகவே சொந்த விருப்பத்துடன் சென்றுள்ளார். அது அவருடைய தனியுரிமையாகும். இதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நான் மக்களுக்காக போராடுவதில் பிஸியாக இருக்கின்றேன். இதனை பாதியில் விட்டு வர இயலாது. நிர்வாகம் சார்பாக எங்கள் மேயர் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். இந்நிலையில் நீங்கள் எங்கள் நிர்வாகத்தை குறை சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்திற்கு விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதியின் வருகை அரசியலில் மாநிலத்திற்கும் டெல்லிக்குமான மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.